500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் சென்னையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சியை தற்போது பார்க்கலாம். கேவலப்படுத்துகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து மோடி மன்னிப்பு கோர வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அவர்களுடைய அடாத வார்த்தைகளுக்காக, தகாத வார்த்தைகளுக்காக, பண்பாடற்ற நாகரிகமற்ற தரக்குறைவான வார்த்தைகளுக்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் உள்ளே வெளியே போராடுகிறார்கள். 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்தவுடனே இதை மக்கள் பிரச்சனையாக மாற்றிய தலைவர் அப்துல் பெரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். வங்கிக்கு முன்னாலே போய் மக்களோடு மக்களாக 4-5 மணி நேரம் வரிசையில் நின்றார். உடனே பிஜேபி காரர்கள் கேட்டார்கள், விளம்பரத்திற்காக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி மக்களோடு வரிசையில் இருக்கிறார் என்றார்கள். சொல்லி வாய் மூடவில்லை. அதற்குள்ளே மோடியின் தாயார்கள் வரிசையில் இருக்கிறார். மோடியின் தாயார் வரிசையில் இருப்பதை நாம் விளம்பரத்திற்காக அந்த தாய் நின்றார் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் மோடி அவர்கள் உங்களை காக்கிறோம், உங்களை கேட்கிறோம். பெற்ற தாயை கூட காப்பாற்ற முடியாத பிரதமராக பெற்ற தாய்க்கு ஒரு 1000-500 ஆகியதற்கு என்ன பெயர் சொல்லி மோடியின் தாயார் வங்கிக்கு முன்னாலே உட்கார்ந்திருந்தார். பின்விடவனின் பின்னாலே நடைபெற்றவை முதல் மக்கள் பிரச்சனையாக மாற்றிய குரலை அது மக்கள் பெரும் பிரச்சனையை கையிலே எடுத்துக்கொண்டு மக்களுக்காக குரல் கொடுத்த அந்த பொறிவு மக்கள் பிரச்சனையை அக்கறை காட்டுகிற அந்த அக்கறையும் தெரிவித்தது காங்கிரஸ் கட்சி. முதலிலே மக்களுக்காக குரல் கொடுத்த தலைவர் நம்முடைய அருமை தலைவர் என்றக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள். எனக்கு எல்லா கணிகளும் நிறைந்து இந்த மக்கள் போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வரிசையில் இருப்பவர்கள், வங்கியில் இருப்பவர்கள், ஏடிஎம் முன்னால் இருப்பவர்கள், அதானி அம்பானி அல்ல, கோடீஸ்வரர்கள் அல்ல, அவர்களுக்கெல்லாம் முன்னாலே தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வரிசைக்கு வரவில்லை, எல்லோரும் வசதியாகத்தான் இருக்கிறார்கள். 1000, 2000, 5000, 10,000 என்று சேமித்து வைத்திருந்த தாய்மார்கள் நான் சொன்னதை கூட சொன்னேன், இப்போதும் சொல்லுகிறேன். மோடி அவர்களே, நீங்கள் சுழி செய்தியிலிருந்து பணத்தை போகிறீர்கள், கருப்பு பணத்தை கொண்டு வர போகிறீர்கள், அதை கொண்டு வருகிறே என்று சொல்லிவிட்டு இந்த சுருக்க பையிலையும் பாக்கெட்டில் இருந்தும் 500,000 எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சீதாரா யெச்சூரி விவரம் தெரியாத தலைவரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவர் கேட்டிருக்கிறார். இந்த 500,000 ரூபாய் சிலையை மாற்றிக் கொள்வதை இன்னும் சில காலம் நீட்டிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை சொல்லியிருக்கிறார். பிஜேபி மற்றும் பிஜேபியை காங்கிரஸ் மற்றும் கண்டிக்கவில்லை, அதை மற்ற கட்சிகள் உங்கள் பிஜேபியை கண்டிக்கிறார். வட மாநிலங்களிலே அவரும் மக்களத்தில் பிரசித்தியானவர், பிரபலமானவர் தான். சத்ருகன் சின்ஹா என்கிற பிரபலமான நடிகர், பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சராக இருந்த சத்ருகன் சின்ஹா சொல்லுகிறார், மோடி இஸ் லிவிங் இன் ஃபூல்ஸ் பாரடைஸ். முட்டாள்களின் சொர்க்கத்திலே மோடி வாழ்கிறார். முட்டாள்களின் ராஜ்யத்திலே சொர்க்கத்திலே மோடி அரசு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களுடைய துயரம் மோடிக்கு, மோடி அரசுக்கும் தெரியவில்லை. சொன்னது யார்? சத்ருகன் சின்ஹா.